Hello UPSC aspirants, welcome you all again. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கான போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பிளேலிஸ்ட் ஓடிட்டுருக்கு. இது வந்து தேர்ட் வீடியோ. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துட்டு தென் யூ கம் டு திஸ் தேர்ட் வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது வரலும் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் கன்சாலிடேஷன்லாம் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் எப்படி வந்து ஜாயின் பண்ணாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். எப்படி வந்து சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருந்தது, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வி ஆர் கம்மிங் டு த மெயின் செஷன். ஓகேங்களா, இது லிங்குவிஸ்டிக் இஷ்யூஸ். லாங்குவேஜ் அப்படின்றது அப்பையிலேருந்தே பெரிய பிரச்சனை தான், ரைட். அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார அடக்கிறது அப்படின்றது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் இஷ்யூஸ் அண்ட் கன்சாலிடேஷன் சேலஞ்சஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் கான்ட்ரவர்சி, ரைட். இப்போ லிங்குவிஸ்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ மேஜர் லிங்குவிஸ்டிக் வந்து ஓன் ப்ரொவின்ஸு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ் டின்டு, அதாவது எந்த ஒரு ப்ரொவின்ஸில் மேஜராக எந்த லாங்குவேஜ் இருக்கோ அதை தான் வந்து அந்த நாட்டுக்கான லாங்குவேஜ் ஆக்குறது தான் பொதுவாக எல்லாருமே பண்ணுறது. ஆனால் காங்கிரஸ் அந்த மாதிரி பண்ணல, அது மாதிரி பண்ண முடியல அவங்களால. இன்னுமே வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கோஷங்கள் கொடுக்குறதாகட்டும், இல்லை மற்ற நான் ஹிந்தி ஸ்டேட்ஸில் இருந்தும் கொடுக்குறதாகட்டும், ஹிந்தி திணிப்பு அப்படின்னு அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குறத. ஹிந்தியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் ஆக்குறதா பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த லாங்குவேஜ் தெரியாத ஒரு காரணத்துக்காக ஜஸ்ட் ஃபார் த சேக் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு இங்கிலீஷை வந்து கோர்ட் லாங்குவேஜாகவும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷை வச்சுக்கிட்டாங்க. எதனால் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் தெரியும் அப்படின்றதுனால. இந்த லாங்குவேஜ் அப்படின்றது சோஷியோ கல்ச்சரல் இன்டக்ரேஷனும் கூட, ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம். அதனால் இதில் வந்து ஒரு லாங்குவேஜை கொடுத்து அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ அதை வந்து பண்ண முடியாது. இஷ்யூஸ் என்னென்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுட்டோன்னா எதனால இன்னொரு லாங்குவேஜை வைக்கல அப்படின்னு அவங்க வந்து போட்டி போட வருவாங்க. இந்த இஷ்யூஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஹிந்தி அண்ட் நான் ஹிந்தி இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில தான் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. பிகாஸ் ஒரு நேஷன் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக வைக்க முடியும். எதனால், அந்த எந்த லாங்குவேஜில் வைக்கிறோமோ அதில் தான் எல்லா விஷயங்களும், அதாவது நேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் வைக்க முடியும். இதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷனில் 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 8th ஷெட்யூலில் அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. இதில் நேஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜை நிறைய லாங்குவேஜஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட். லோக்கல் லாங்குவேஜ் வந்து எஜுகேஷனுக்காகவும் கல்ச்சருக்காகவும் ஃபாலோ பண்ண அனுமதிச்சாங்க. இப்போ தமிழ் அப்படின்னு இருக்குன்னா தமிழ் மீடியமில் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கலாச்சாரத்தை வந்து முன்னேற்றதுக்காக இருக்கட்டும், லோக்கல் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அது இல்லாமல் அஃபிஷியல் ஒர்க்குக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனாலும் இங்கிலீஷை வந்து வச்சுருந்தது நிறைய பேர்த்துக்கு, ஈவன் காந்திக்குமே வந்து பிடிக்கலை, நிறைய லீடர்ஸ்க்கும் பிடிக்கலை. ரீசன் என்னென்னா, இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அவரோட எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷனோட ஜீனியஸ் ஆஃப் பீப்புள் குடன்ட் அன்ஃபோல்ட் நார் தேர் கல்ச்சர் ஃப்ளவர் அண்ட் த ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக இருந்தாலும் அதில் ஒரு அதாவது ஓன் ஸ்டேட்டில் ஓன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மனுஷன் வந்து வேற ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அவனோட ஜீனியஸை முழுசாக வந்து அதில் காட்ட முடியாது. அது இல்லாமல் அவனோட கலாச்சாரத்தை முழுசாக அதில் வந்து தெரிவிக்க முடியாது அப்படின்றது காந்திஜியோடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவரோடது, ரைட். ஆனாலும் ஹிந்தியை வந்து இவர் எதனால் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஹிந்தி அப்படின்றது தனி லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தேவநாகரி, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், உருது, பர்ஷியன், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்னுடைய காம்பினேஷன் தான் அது. அப்படின்றப்போ நிறைய பேர்த்துக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவு வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். இது இல்லாமல் காங்கிரஸ்லேயுமே வந்து ஹிந்தி காங்கிரஸ் வந்து வின் பண்ணிருச்சு எலெக்ஷனை. அப்போ வந்து காங்கிரஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான். அப்படின்றப்ப ஹிந்தியை வந்து அவங்களும் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனாலும் சவுத் இந்தியாவில் நேஷ்னல் லீடர்ஸ், அதாவது போராட்டத்தில் இந்திய தேச போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைய சவுத் இந்தியன் லீடர்ஸுமே வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை. ரீசன் என்னென்னா, ஹிந்திக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது, ரொம்ப கம்மி ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. நாங்கள் வந்து தமிழ் வந்து தொன்மையாக நிறையா வருஷங்கள் பேசின ஒரு லாங்குவேஜ், இதை வந்து கீழே வச்சுட்டு ஹிந்தியை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது அவங்களோட ஒரு வாதம், ரைட். ஆனாலும் இந்த சமயத்துலேயும் கூட இங்கிலீஷில் அப்போதைக்கு இருந்ததை வந்து காந்திஜி அந்த சமயத்தில் ஃபாரின் லாங்குவேஜ் வேணாம் அப்படின்ட்டு ஹிந்திக்கு எல்லாருமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க 1965. நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ்லாம் இதனால் ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டாங்க.
இதோட சேர்த்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றின மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க 1956. ஹிந்தி வந்து இங்கிலீஷ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஹிந்தியை கொண்டு வராங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஹிந்தி வந்து அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில லீடர்ஸ் லைக் ராஜாஜி வந்து ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்றத வந்து உருவாக்குறாரு. ஹிந்தியை வந்து சவுத் இந்தியாலையும் ப்ரொமோட் பண்ணணும், மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனாலையும் அந்த லாங்குவேஜை பற்றி தெரியாதனாலையும் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹிந்தி பிரச்சார சபா வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஈவன் திருச்சியிலையுமே கூட இருக்குது, ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் கூட ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. இதில் தான் வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் பிள்ளைங்க போய் எழுதுவாங்க. ரைட். இதுக்கு இந்த சமயத்தில் டாக்டர் ராம்மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்யுக்த சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட ஹெட்டாக இருக்கிறாரு. அது இல்லாமல் ஜனசங் அப்படின்ற ஒரு பார்ட்டியும் இருக்குது. இது வந்து ஒரு மிலிட்ரி மூமெண்ட். இவங்க எல்லாருமே வந்து இந்த ஹிந்தி இம்போசிஷனுக்காக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்தியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜாஜி இருக்காரலே, அவருக்கு அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாஜி வந்து கொஞ்ச காலம் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரோட மெயின் விஷயம் எதை வந்து ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அவர் விலகிட்டார். அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரீசன் என்னன்னா, இந்த ஹிந்தி பிரச்சார சபை ஓப்பன் பண்ணது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து குலக்கல்வி திட்டம் அவர் கொண்டு வந்தது. இந்த ரெண்டு விஷயமும் மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து பிடிக்கல. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே வந்து பிடிக்கல. அதனால் அவங்க நிறைய பேசி அவர் வந்து இறங்க வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு 1963 ஒன்று கொண்டு வராங்க. இது வந்த பிறகு இங்கிலீஷை திருப்பி வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, ஹிந்திக்கெலாம் இவ்வளோ எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் நேரு வந்து இறக்குறாரு, சாஸ்திரி தலைமை ஏற்கிறாரு அடுத்த பிரைம் மினிஸ்டராக. இவர் வந்தப்போ என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் ஆட் பண்ணுற மாதிரி இவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஹிந்தி ஆல்ட்ரேஷன் லாங்குவேஜாக கொண்டு வராரு. யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து காலங்காலமாக இங்கிலீஷில் மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் புதுசாக ஹிந்தியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆல்டர்னேட் லாங்குவேஜாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. இதை பார்த்தீங்கன்னா நான் ஹிந்தி பீப்புளுக்கு ரொம்பவே கோவம் ஜாஸ்தி ஆகிடுறது. இப்போ தான் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மார்னிங் டே அப்படின்னே ஒன்று வந்து, அதாவது சோக தினம் அப்படின்னே ஒன்று வந்து நடத்துகிறாங்க. என்னன்னாக்கா எல்லாருமே வந்து ஹிந்தியை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அப்படின்ற ஒரு கோவத்தினால. ரைட். அதனால என்ன பண்ணுறாங்க, 2 கேபினட் மினிஸ்டர்ஸே வந்து ரிசைன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்த கேபினட் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறப்போ அவங்க அதில் வந்து ரிலீவ் ஆகிக்கிறாங்க. அந்த பார்லிமெண்ட் வந்து ரிலீவ் ஆகிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்திரா காந்தி மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி எல்லாருமே சேர்ந்து பிஎம் ஆக்குறாங்க. அவங்க ஆக்கின பிறகு இந்திரா காந்தி வந்த பிறகு தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னே ஒன்று வந்தது. ஹிந்தி, நான் ஹிந்தி, இங்கிலீஷ், இதெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இவங்க கொண்டு வந்தாங்க. ஹிந்தி ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், நான் ஹிந்தி ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. ஆனாலும் இந்த இஷ்யூ வந்து இன்ன அளவில் வரலும் சவுத் இந்தியாவில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து லிங்குஸ்டிக் இஷ்யூஸ் அண்ட் கன்சாலிடேஷன் சேலஞ்சஸ், லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே. லாங்குவேஜ், சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு சோஷியோ கல்ச்சரை டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். ரைட். இதுக்கு வந்து எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ரெடியூஸ்ட் ஆஃப் அ ப்ரொவின்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் பேசிஸ் வாஸ் நெசசரி இஃப் ப்ரொவின்ஷியல் லாங்குவேஜஸ் க்ரோ டு ஃபுல் ஹைட். அதாவது எந்த ஒரு ப்ரொவின்ஸுக்கும் நம்ம லிங்குஸ்டிக் பேசிஸில் கொடுக்கலாம், ஆனால் அந்த ப்ரொவின்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ஃபுல் ஹைட்டில் குரோ ஆகிறப்போ, இப்போ தமிழ் அப்படின்னா தமிழுக்கு இந்திய அளவில் முழுசாக நம்மளால் கொடுக்க முடியாது. இதே மலையாளமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்திய அளவில் ரெக்கக்னிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மோர் தென் ஹாஃப், அதாவது மோர் தென் 50% வந்து இது எடுத்துக்கல. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மோர் தென் 50% வந்து ஹிந்தி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க அன்னைக்கு வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தது. ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி லிங்குஸ்டிக் ஜோன்ஸ், அப்பயுமே வந்து ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க காங்கிரஸ். ஓகேவா? ப்ரொவின்சஸ்னால் இப்போ ஒரு நேஷன் இருக்குன்னா அதில் வந்து ப்ரொவின்சஸ் தான் வந்து சின்ன சின்ன ப்ரொவின்சஸ் தான் ப்ரொவின்சஸ்னு சொல்லுவாங்க. இதை லிங்குஸ்டிக் வாரியாக பிரிக்கிறது அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படின்னே ஒரு ரீஆர்கனைசேஷன் அப்படின்னே ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு நேஷ்னல் இன்டெக்ரேஷனுக்காக. ஒரு நேஷன் இருக்கோன்னா எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதனுடைய வெளிப்பாடாக தான் ஃபஸ்ட்டு தார் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வருது. இந்த கமிஷன் வந்து ஜேவிபி கமிட்டியை கொண்டது. ஜேவிபி அப்படின்றது ஜவஹர்லால் நேரு
வல்லபாய் பட்டேல் அண்ட் தென் ராஜேந்திர பிரசாத் 3 பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி. இவங்க தான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எப்படி இந்த லிங்குஸ்டிக் இஷ்யூஸை தீர்க்கிறது அப்படின்னு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து கான்ஸ்டிடியூவன்சிஸை பிரிக்கிறது அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் தான் ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் 1952 போராட்டம் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஆந்திரான்னு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதான் தமிழ்நாடு அப்படின்னா இதான் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னா இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா. இப்போ இருக்கிற தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா ரெண்டுமே சேர்ந்து தான் முன்னாடி மெட்ராஸ் ப்ரொவின்ஸாக இருந்தது. இந்த பொட்டி ஸ்ரீராமுலு பண்ண இந்த விரதம் இருந்தே இறந்தார். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆந்திரான்னு ஒரு தனி ஸ்டேட்டே வந்து உருவானது. அப்புறமேல தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்டை கண்டிப்பாக நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணுறப்போ அதில் உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் தான் ஃபைஸ் அலி, பன்னிக்கர், ஹிருதயநாத். இவங்க 3 பேர்த்தையும் எப்படி பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபைஸ் வந்து பண்ணி சாப்பிட்டு அவனோட இருதயம் வந்து பாழாயிடுச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே, டோன்ட் டேக் இட் பர்சனல். ஃபைஸ் அலி, பன்னிக்கர் அண்ட் தென் வந்து ஹிருதயநாத் 3 பேரும் இருக்கிறாங்க. 1953 இவங்க சேர்ந்து உட்காந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வந்து பண்ணுறாங்க. 1955 ரிப்போர்ட்டை முடிக்கிறாங்க. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணுறப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிங்குஸ்டிக் வாரியாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் என்ன சொல்கிறது ப்ரிஃபரன்ஸாக தான் அட்மினிஸ்ட்ரேஷனாக வச்சுருக்கிறாங்க. ரைட். இதன் மூலமாக உருவானதான் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஆனாலுமே மகாராஷ்டிராவில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. எங்களுக்கு இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. 80 பேர் வந்து அதில் இறந்து போகிறாங்க. இதன் வெளிப்பாடாக தான் இதுக்கு அவுட்புட்டாக தான் அஹமதாபாத் குஜராத்தையும் வச்சு மகாராஷ்டிரா வந்து பாம்பே வச்சு 2 தனி ஸ்டேட்ஸாக பிரிக்கிறாங்க. எப்போ 1960 பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு கிளர்ச்சி நடக்குது. இது இல்லாமல் பஞ்சாபில் ஒரு இஷ்யூ நடக்குது. என்னென்னா கம்யூனல் பேசிஸில். பஞ்சாபில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சீக்ஸ் இருப்பாங்க. சிங் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து சீக் கம்யூனிட்டி. இவங்களில் தலைமை தாங்கினவர் அகாலிதள் அப்படின்றவங்க. அகாலிதள்ன்றது ஓகே. இது இல்லாமல் ஹிந்தி ஒரு தனி லாங்குவேஜாக இருக்குது. அதுக்கு வந்து ஜன்சங் அப்படின்றத ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அதாவது சீக்ஸும் ஹிந்தியும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பஞ்சாபை வந்து 3 பிரிக்கிறாங்க. ஹில்லி ரீஜியனாக பஞ்சாபிக்கு தனியாக, ஹிந்திக்கு தனியாக, ஹிந்திக்காரங்களுக்கு தனியாக. ஹில்லி ரீஜனை ஹிமாச்சல்லாம் தனியாக ஒதுக்கிட்டாங்க. பஞ்சாபி பேசுகிறவங்களும் தனியாக பஞ்சாப்ன்ற ஸ்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஹிந்தி பேசுகிறவங்களும் ஹரியானா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரீசனுக்காக தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா 2 பேர்த்துக்கும் சேர்த்து சண்டிகர்ன்ற ஒரே ஒரு கேபிட்டல் இருக்குது. இந்த இஷ்யூ வந்த பிறகு தான் சின்ஸ் அவங்க அந்த கேபிட்டலை மட்டும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட்கம் ஆஃப் த லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன், பாலிடிக்ஸ் அண்ட் பவர் டு பீப்புள். இந்த லிங்குஸ்டிக் வாரியாக நம்ம பிரித்த பிறகு தான் மக்களுக்கு வந்து பவர்லாம் தனித்தனியாக போகுது. ரைட். யூனிஃபார்ம் பேசிஸ் டு ட்ரா ஸ்டேட் பவுண்ட்ரிஸ். இப்போ தான் அவங்க வந்து ஸ்டேட் பவுண்ட்ரிஸே வரைகிறாங்க. இது வந்து தமிழ்நாடு, இது கேரளா, இது கர்நாடகா அப்படின்னு லைன் பவுண்ட்ரியே போடுறாங்க. காந்திஜி இஃப் லிங்குஸ்டிக் ப்ரொவின்சஸ் ஃபார்ம்ட் இட் வில் ஆல்சோ கிவ் ஃபிலிப் டு தி ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த லிங்குஸ்டிக் ப்ரொவின்ஸை நம்ம பார்த்துக்கிட்ட பிறகு தான் ரீஜனல் லாங்குவேஜும் ஒரு ஃபிலிப் காணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே. தென் தெர் ஆர் மைனாரிட்டிஸ். அதாவது இப்போ எந்த அளவுக்கு லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி மைனாரிட்டிஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு மேஜர் ட்ரைப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 18% இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து ஸ்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு ட்ரைப்ஸுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். இப்போ இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு நேஷனால் பண்ண முடியாது. அப்படின்றதுனால அவங்க ஜஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனில் மட்டும் அதுக்கான தனி ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து படித்தா தெரியும். ஆர்டிகல் 30 வந்து இந்த ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷனே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை அட்மிட் பண்ணுறதுக்கும் தகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், ஒவ்வொரு ட்ரைப்ஸ் வந்து பேசுகிற மொழி லாங்குவேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
பேசுகிறவங்க கம்மியாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களே நம்ம மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த மைனாரிட்டிஸை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மைனாரிட்டிஸ் எந்த அளவுலையும் ஈக்குவாலிட்டி குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறாங்க. இப்போது இந்த லிங்குஸ்டிக் சம்மந்தமாக பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அது என்னென்னா உருது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய மைனாரிட்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைனாரிட்டி லாங்குவேஜ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இருக்கும், ரைட்? அந்த அந்த நிறையா இதில் வந்து ஒரு மேஜரான ஒரு மைனாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருது. இந்த உருதுவை இன்ன அளவுலையும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜில் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உருதுவை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்குறதை பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்து ஹிந்துவில் வந்திருக்கும். ஹிந்து எடிட்டோரியலில் வந்து சர்ச் பாக்ஸில் போய் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹிந்து அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு. அந்த ஆர்டிக்கல் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படித்து பாருங்கள். ஆனால் இன்ன வரலும் உருது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கலை. நெக்ஸ்ட் ட்ரைபல் இன்டகிரேஷன் அண்ட் நேஷனல் கன்சாலிடேஷன். 1971 சென்சஸ் பிரகாரம் 400 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலுமே கணக்கில் எடுக்கப்படாத ட்ரைப்ஸுமே வந்து இன்னளவுலையும் ஜாஸ்தி மலைவாழ் பகுதிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? நேசிஸ், மீனாஸ் நிறைய ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நார்த் ஈஸ்ட் ட்ரைப்ஸ் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் டைமில் இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரைப்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் ட்ரைப்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த வேலை தான் பார்க்கணும், எல்லாருமே அப்படி தான் வச்சுருந்தாங்க. இவங்களும் ரொம்பவே வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருந்த நிறையா மணி லெண்டர்ஸ் தான் வந்து நிறையா காசை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதன் வெளிப்பாடாக தான் அங்கே இருந்தவங்களுமே கோவத்தில் நிறைய அப்ரைசிங் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ தெரியும். ட்ரைப்ஸ் அப்ரைசிங் வந்து நிறைய அப்ரைசிங் நடக்கும். முக்கியமான வந்து சந்தால் ரெபலியன்லாம் நடந்துச்சு. இது மாதிரி நிறைய ரெபலியன்ஸ் வந்து கிளம்புனாங்க. எங்களுக்கும் வந்து விடுதலை வேணும், நாங்களும் தனியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. நேரு வந்து ட்ரைபல் ஏரியாவும் அவங்களோட சொந்த வழியில் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நேருவோட ஆசையும் கூட. அப்போ தான் இந்தியா வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா விதமாகவுமே டெவலப் ஆகும் அப்படின்றது அவரோட ஒரு கருத்து. இது இல்லாமல் ஆர்டிகல் 46 எஜுகேஷன் அண்ட் எக்கனாமி டெவலப்மெண்ட் பற்றியும் ட்ரைப்ஸோடு தான் அவங்க பேசியிருக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனில், ரைட்? இது இல்லாமல் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேஷனல் கமிஷன் ஒன்று இருக்குது. இந்த நேஷனல் கமிஷன் இல்லாமல் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் கூட இருக்குது. இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க, கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கவுன்சில் அப்படின்றது என்னென்ன பாலிசிஸ், என்னென்ன மக்களோட தேவைகள் இன்னும் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி வந்து பாலிசி கொண்டு வரலான்றதை பற்றி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் என்னென்னலாம் நிதி உதவி கொடுக்குது, அதை எப்படி இவங்களுக்கு வந்து பாட்டம் லெவல் பீப்புளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றத விஷயத்தை இவங்க பார்த்துக்குவாங்க. ஆனாலுமே இவ்வளோ பண்ணி இன்ன அளவுலையும் எஜுகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட்டு மணிப்பூர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மணிப்பூர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், நாகாலாந்து, மிசோரம், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இப்போ இருக்குது. ஆனால் முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. மணிப்பூரை வந்து தனியாக ஒரு மொனார்கி ஒருத்தர் வந்து ஆட்டோனாமியாக வச்சு மகாராஜா ஒருத்தர் வந்து தனியாக ஆண்டுகிட்டு இருந்தார். எலெக்ஷன்லாம் வந்த பிறகு இந்தியா வந்து அவரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி இந்தியன் யூனியனோட சேர்ந்துக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படி இந்த ஹைதராபாத்தையோ இல்லை வந்து சௌராஷ்டிராவையோ பேசுகிற மாதிரி இவங்களை வந்து சேர்ந்துக்க சொல்லிட்டாங்க ப்ரெஷரைஸ் பண்ணி. இது இல்லாமல் ட்ரைப்ஸை அப்போ வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து 6th ஷெட்யூல்லையே அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஹில் ட்ரைப்ஸ் வந்து கல்ச்சுரல் அஃபினிட்டி, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இப்போ இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் இருந்த மேஜர் போர்ஷன் பார்த்திங்கன்னா அசாமோட தான். அசாம் வந்து ரொம்ப ஓல்டான ஸ்டேட்டு. ஆனால் அப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் உடனே கொடுத்தப்போ அசாம் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸையும் முக்கால்வாசி வந்து நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு பிரச்சனை அங்கே வந்தது. என்ன அப்படின்னா அசாம் வந்து அசாமிஸ் லாங்குவேஜை எல்லாத்துக்கும் மிசோரம்காகட்டும் மேகாலயாவுக்காகட்டும் திணிக்கிறாங்க அசாம் லாங்குவேஜை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே, அதாவது மிசோரம் வாழ் மக்களாகட்டும் மேகாலயா வாழ் மக்களாகட்டும் அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் மேகாலயா இல்லை வந்து அருணாச்சல் பிரதேஷ்லாம் 1969 1972 அப்போ தான் பிரிஞ்சு வராங்க. எங்களுக்கு அசாம் கூடலாம் வேணும், எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு மணிப்பூர் ஆகட்டும் திரிபுரா ஆகட்டும் ரெண்டும் அப்போ வந்து யூனியன் டெரிட்டரிஸாக இருந்தது. அப்போ பார்த்தோம் இல்லையா 14 ஸ்டேட்ஸ்
அண்ட் தென் யூனியன் டெரிட்டரி 6 இருந்ததில்ல, அந்த யூனியன் டெரிட்டரிஸோட தான் மணிப்பூர், திரிபுரா வந்து இருந்தது. அப்புறமேட்டு அதுக்கு வந்து ஸ்டேட்ஹுட்டு கொடுத்தாச்சு. ஆனால் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷுக்கெலாம் ஸ்டேட்ஹுட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஆனால் நாகாலாந்துக்கும் மிசோரமுக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. இப்போ எப்படி இந்தியாவுக்கு வந்து காந்திஜி போராடின மாதிரி நாகாலாந்தில் வந்து டாக்டர் இம்கோக்லிபா அப்படின்றவர் செப்பரேட் ஸ்டேட் கேட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி 1963 அவர் ஸ்டேட்ஹுட் வாங்குறாரு. ஆனால் மிசோரம் வந்து அசாம்குள்ளார இருந்தது. ஆனால் மிசோரம் நேஷனலிஸ்ட் ஃப்ரண்ட், இப்போ எப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இந்தியாவில் வந்து போராடினாங்க, அதே மாதிரி மிசோரம் நேஷனலிஸ்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதை எடுத்து நடத்தவங்க தான் லால்டேகா அப்படின்னு சொல்லப்படுறவர். இவங்க வந்து லீடராக வந்து இவங்க நிறையா வந்து கிளர்ச்சி பண்ணதுனால கடைசியாக இவங்களுக்கும் ஸ்டேட்ஹுட் வந்து 1987 கொடுத்துட்றாங்க. லால்டேகா வந்து சிஎம் ஆக்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்ட். இது ஒரு முக்கியமான விஷயம். ஜார்க்கண்ட் வந்து ரொம்ப ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரீசெண்டாக தனி ஸ்டேட் ஆக்கப்பட்ட ஸ்டேட்ஹுட் வாங்கினது. இந்த ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் ட்ரைபல் பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து ரிசோர்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. ரிசோர்ஸஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், நிறைய அதாவது ஜார்க்கண்ட் வந்து ரொம்ப ரிசோர்ஸஸ் ரிச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து புவராக அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. பை ஷிபு சோரன் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவரோட தலைமையில் தான் நிறைய பேர் மூவ்மெண்ட்லாம் பண்ணி ஸ்டேட்ஹுட் வந்து 2000 இயரில் வந்து வாங்கினாங்க. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ரீஜனலிசம், ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் நேஷனல் கான்சாலிடேஷன். ரீஜனலிசம் அப்படின்றது என்னோட ரீஜன், உன்னோட ரீஜன் அப்படின்னு ரீஜன் வரையாக பிரிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸாக இருக்கட்டும், எப்படி நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ரீஜன்ஸு, நார்த் ஈஸ்ட் ரீஜன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் இருந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் எப்படி வந்து நேஷன் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது. காந்திஜி ஐ மஸ்ட் ஹாவ் ப்ரைட் இன் மை செல்ஃப் அஸ் அ குஜராத்தி அதர்வைஸ் வி ஷால் பி லெஃப்ட் வித்தவுட் எனி மூரிங் அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்தியன் அப்படின்னு சொல்கிறதோடையும் குஜராத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் தனி பெருமை அவருக்கு இருக்குது அப்படின்றாரு. இப்படி நம்ம இந்தியன் அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு தனி கெத்து வருது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரீஜனில் இருக்கவங்களுக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் சொல்கிறது ஒரு தனி பெருமை தான். இவர் என்ன சொல்கிறாரு, நேஷன் அதாவது இந்தியனாக இருந்தாலும் கூட ஒரு ரீஜன் ப்ரைடும் இருக்குது, இது ரெண்டுமே வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகி வரணும். நான் தமிழ்லன்னு நீ உள்ளாருக்குள்ளாரே இன்டர்னலாக வந்து நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்து உன் மனசில் இருந்து வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ப்ரொமோட் ப்ராக்ரெசிவ் திங்கர்ஸ் அண்ட் தென் ஹெல்தி காம்படிஷனாகவே நம்ம வச்சுக்குவோம்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரீஜனலிசம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்தால் அசர்ட்டிவ் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி தான் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தமிழனுக்கு டிஎம்கே இந்த மாதிரிலாம் வந்தாங்க இல்லையா, இவங்களாம் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ரைட். அனதர் த்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட், அதாவது வாட்டர் சம்மந்தமான தண்ணி இந்த தண்ணினால பிரச்சனை தான் வந்து இன்டர்னல் ரீஜன்ஸ்குள்ளார வர பிரச்சனையே மோஸ்ட்லி தண்ணினால தான் வரும். ரைட். பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ரீஜனலிசம், எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, பிளானிங் ப்ராசஸஸ், ஃபண்ட். அதாவது இப்போ நம்ம ரீஜனாக எதனால் வந்து கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து ரொம்ப ஐசோலேட் ஆகிருக்கிற ஸ்டேட்டு, ட்ரைப்ஸ் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கோ இல்லை கர்நாடகாவுக்கோ கொடுக்குற மாதிரியே நிதி உதவி வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து நல்லா கொஞ்சம் என்லைட் ஆனவங்க, நிறைய வந்து நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும், எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் வரதான் வந்து ஒரு பெரிய விஷயமாயிருச்சு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். என்ன தான் அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போ கருதப்பட்டுச்சு. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், வெஸ்டர்ன் சைடாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக, ஈவன் ஜப்பான் கூட இண்டஸ்ட்ரியலைசேஷனை நல்லாவே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம். அப்போ வந்து இந்தியா வந்து அப்போ தான் அடி எடுத்து வைக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்குள்ளார. அந்த சமயத்தில் தான் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க் பண்ணுறாங்க. பேங்க் பண்ணி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆகுது பேக்வேர்டு கிளாஸுக்காகட்டும். ரைட். அந்த சமயத்தில் தான் க்ரீன் ரெவல்யூஷனும் பண்ணுறாங்க. எப்படி எந்தளவு வந்து இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அக்ரிகல்ச்சரலையும் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனாக கொண்டு வராங்க. ஆனாலுமே இந்த இண்டஸ்ட்ரி ஆகட்டும், செக்டர் ஆகட்டும், இல்லை அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஆகட்டும், இவங்க பண்ண எல்லா விஷயமே அன்ஈக்குவல் பெனிஃபிட்டை தான் கொடுத்தது. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு பிளான்டாக இல்லை. பிளான்டாக அப்படின்னாக்க இப்போ இது வந்து ஒரு நேஷன் அப்படின்னா
இதில் வந்து இப்படி ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக டெவலப் ஆகும். இல்லை அவங்க அதை மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த ரீஜனுக்கு வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறேன், இந்த ரீஜனில் நான் இன்னொரு இண்டஸ்ட்ரியும் வைக்கிறேன், நான் இங்கே தான் ரிசோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பண்ணுறதுனால இந்த ஒரு ரீஜன் மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகுது, மற்ற ரீஜன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. ரைட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் அந்தளவு டெவலப் ஆகலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அக்ரிகல்ச்சரல் ஓரியன்டாக போகிறதுனால. இந்த விஷயமே வந்தப்போ, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தப்போ ஹரியானாலையும் ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் வந்து நல்லா இருந்தது க்ரோத்து. வெஸ்ட் பெங்கால்லையும் யூபிலையும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஆந்திராலையும் ராஜஸ்தான்லேயும் மீடியமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல். அக்ராரியன் சொசைட்டி பார்த்திங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக யூபிலையும் ஒடிசாலையும் கொஞ்சம் பேக்வேர்டாக தான் மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. பீகார் அண்ட் யூபி வந்து கேஸ்டிசம்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரைட். இன்ட்ரா ரீஜனல் டிஸ்பாரிட்டி, வித்ரபா, அதாவது இப்போ ஒரு ரீஜன் இருக்குது, குஜராத் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குஜராத்லேயே உள்ளார்க்க இருக்கிற சௌராஷ்டிரா வந்து அவங்களுக்கு தனியாக அவங்களோட கோட்பாடெலாம் ஒரு சிலதை சொல்லிட்டு குஜராத் கூட சண்டை போட்டுட்ருக்குது, அதாவது ஓன் ஸ்டேட்லேயே சண்டை போட்டுட்ருக்கிறது. இப்போ வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து தெலுங்கானா வந்து இருந்தாங்கள்ல, தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு போனாங்கள்ல, அந்த மாதிரி சண்டை போட்டு தான் பிரிஞ்சு போகிறாங்க. மகாராஷ்டிராவில் வித்ரபான்ற இடம், வெஸ்ட் பெங்காலில் கூர்காலேண்ட், எல்லாத்துக்குமே தெரியும் கூர்காலேண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு டிஸ்பியூட்டாகவே இன்னும் அளவு வரலும் போயிட்டுருக்கு. நிறைய எடிட்டோரியல்ஸும் கூட கூர்காலேண்டோட இஷ்யூ பற்றியே வந்துட்டுருக்கு. வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப அதோட ஷேப் பார்த்திங்கனாவே தெரியும், மேஜர் ஆஃப் த பாப்புலேஷன் கீழே இருக்கும். கூர்காலேண்ட் வந்து இங்கே வந்து மேலே இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து கூர்காலேண்ட் இருக்கும். இங்கே வந்து கூர்காஸ் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு தனியாக ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அசாமில் போடோலேண்ட் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சின்ஸ் 1950 பார்த்திங்கன்னா, அதாவது சுதந்திரம் கிடச்ச 5 வருஷத்துக்கு மேலே, அதாவது ரிப்பப்ளிக் டேலாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு, ரிப்பப்ளிக் கிடச்ச பிறகும் கூட சன் ஆஃப் சாயில் டாக்டர்னு அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது இது என்னோட மண் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வெளி ஆட்கள் கிடையாது, உள்ளார இருந்தவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ரைட். ஹார்னஸ் எம்ப்ளாய்மெண்ட் பை காஸ்டிசம், நெப்போட்டிசம் அண்ட் தென் கம்யூனிட்டி. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்புலையுமே கூட காஸ்ட் வாரியாக நீ ஏன் ஜாதியோ நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்கு தெரிஞ்சவனா நான் எடுத்துக்கிறேன், நீ என்னோடய கம்யூனிட்டியாக நான் எடுத்துக்கிறேன், இப்படின்ற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிது. சிவசேனா வந்து 1960 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆன்டகனிஸ்ட் டு சவுத் இந்தியன்ஸ். 1960 ஆகட்டும் 1970 ஆகட்டும் டிஎம்கே வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் கொடுத்ததாகட்டும், இவங்களுக்கு வந்து தனியாக இவங்களோட ஸ்டேட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், இவங்களுக்குன்னு இருக்கிற தேவைகளெல்லாம் கேட்டு சென்ட்ரல்கிட்ட வந்து வாங்குறதாகட்டும், எல்லா விஷயமே அப்புறம் அந்த சமயத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரவைஸ் பண்ணியே போடலாம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் யூ ஆல்.